ஓம் நமச்சிவாய. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம்பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வ செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் வல்ல ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும். ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய. நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது கும்பராசியில் உள்ள ராகு பகவானின் நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவிட போறோம். அதன்படி 15/11/2025 4:59 PM முதல் அன்றைய தினம் இரவு 11:35 PM வரை வரக்கூடிய காலங்கள் ராகு பகவானின் நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 1ஆம் பாகம் சந்திராஷ்டம காலமாக வரும். அதே போல இரவு 11:35 PM முதல் அது 16/11/2025 காலை 6:12 AM வரை வரக்கூடிய காலங்கள் சதய நட்சத்திரம் 2ஆம் பாகம் சந்திராஷ்டம காலமாக வரும். 16/11/2025 காலை 6:12 AM முதல் அன்றைய தினம் நண்பகல் 12:51 PM வரை வரக்கூடிய காலங்கள் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வரும். மேலும் நண்பகல் 12:51 PM முதல் அன்றைய தினம் இரவு 7:30 PM வரை வரக்கூடிய காலங்கள் சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வரும். இந்த கும்பராசியில் உள்ள ராகு பகவானின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதத்திற்கான நேரங்களை தனித்தனியாக நாம பிரிச்சு சொல்லியிருக்கோம். அந்த ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் உங்களுடைய சந்திராஷ்டம காலம் என்னன்னு தெரிஞ்சு அதற்கான நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களை உங்களோட சுப நிகழ்வுகளை செய்துக்கோங்க. ஒரு சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது அன்றைய தினத்துல நீங்க அதாவது உங்களோட சுப நிகழ்வை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னா உங்களுடைய ராசியில் சந்திரன் நின்ற பாகை அளவு என்னன்றதை பொறுத்து அன்றைய தினத்திற்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 2 மணி நேரமாக இருக்கும். அதை தெரிஞ்சு அதற்கு தேவையான நேரங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல உங்களோட சுப நிகழ்வுகளை செய்து கொள்ளுங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.